அமெரிக்கா வந்து நேரடியா புத்தினை வந்து ஆதரிக்கல. ம், அதே சமயத்துல ஒரு விரோதியாவும் பார்க்கல இப்போதைக்கு. ம், ஒரு வரலாற்று மடைமாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. குறிப்பா இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐநா சபையில நடந்த வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புல வந்து ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கை வந்து அமெரிக்கா அளிக்கல. ஆமா. அமெரிக்கா வாக்களிக்காம விட்டாங்க. ம், அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுல அதிகமான நாட்டத்தை அமெரிக்கா காட்டுது. ம், இதுல வேற நம்ம போய் அவங்கள வந்து ஒரு இந்த நாடா தீவிரவாத நாடாவோ அல்லது போர் குற்றவாளி நாடாவோ அறிவிச்சா மீண்டும் அவங்க நம்ம கிட்ட வந்து ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையோட தான் அப்படி பண்ணிருக்காங்க. ஆனா உலக பார்வையில் எப்படி தோணுது அப்படின்னா, இவர் வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா உண்மையே அது கிடையாது. ம், இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ அப்படிங்கிறதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு டொனால்ட் ட்ரம்ப். அது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முக்கிய தலைவர் வந்து ட்ரம்ப் இருக்கு. இதுல சேர்ந்ததுனாலேயே அதிகமான பிரச்சனைகள் யுக்ரைனுக்கு வருது. ம். அதுல இன்னுமே அவங்க இணைஞ்சுக்கல. இணைய போறேன்னு சொன்னதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரம்ப் புட்டின் என்ன நினைக்கிறாரு, அமெரிக்காவோட யுக்ரைன் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உளவு பார்க்கும் திறன் வந்து உக்ரைனுக்கு பல மடங்கு கூடிரும். பல மடங்கு கூடும் பொழுது இவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க நினைச்சதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அச்சம் ஒண்ணு இருக்கு. இரண்டாவதா பார்க்கும்போது இந்த புட்டின் ட்ரம்ப் ஆதரவு அப்படின்னா இது ஐரோப்பாவுக்கும் புட்டினுக்கும் வந்து நிறைய எதிர்மறையான ஒரு உறவு தான் இருக்கு, நேர்மறை உறவு இல்லை. அதே உறவு தான் ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு. இந்த நேர்மறை உறவா இருந்த உறவு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருந்த உறவுலயே இன்னைக்கு இந்த வரிகள் விதிப்பினால மிகப்பெரிய விரிசலை வந்து பார்க்க போகுது.